நமது உடல் தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கிறது. நீங்க உடல் எடையை குறைப்பதை அது விரும்புவதில்ல. அது பொதுவாக அதிகபட்ச எடையை நினைவில் வைத்திருக்கும். மக்கள் இத செட் பாயிண்ட், ஹைப்போதாலமிக் செட் பாயிண்ட்ஸ்ன்னு அழைக்கிறார்கள் அல்லது இதற்கு நிறைய பெயர்கள் உள்ளன. மேலும் செட் பாயிண்ட் என்பது ஒரு எண் அல்ல. அது ஒரு வரம்பாக இருக்கலாம். எனவே என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் எடையை குறைக்கத் தொடங்கும்போது, உதாரணமா 15 கிலோகிராம், 20 கிலோகிராம் என்றால் உங்கள் உடல் மகிழ்ச்சி அடையாது. நீங்க எதையோ இழக்கப் போகிறீர்கள், பட்டினி கிடக்கப் போகிறீர்கள், என்னை கொல்லப் போகிறீர்கள் என்று அது நினைக்கிறது. அதனால் உடல் பயந்து மாற்றங்கள செய்யத் தொடங்குகிறது. எனவே உடல் எப்போது மாற்றங்களை செய்கிறது? எனவே மக்கள் என்னிடம் வருகிறார்கள், "டாக்டர், இந்த மாதம் நான் நிறைய எடையை குறைத்தேன். ஆனால் முந்தைய மாதம் நான் எடையை குறைக்கவே இல்ல. ஓ! கடந்த மாதம் நான் 4 கிலோகிராம் குறைத்தேன். ஆனால் இந்த மாதம் நான் 0.5 கிலோகிராம் மட்டுமே குறைத்தேன். மருந்தில் ஏதோ தவறு இருக்க வேண்டும் அல்லது ஏதோ தவறாக நடக்கிறது அல்லது நான் அதை சரியாக குடுத்தேனா?" இல்ல, அது அப்படி இல்ல. இது உங்கள் உடல். பிரச்சனை என்னவென்றா, உங்கள் உடல் ஒரு நேரியல் முறையில செயல்படாது. உங்கள் உடல் மிகவும் சிக்கலானது. மேலும் அது எப்போதும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் அது தன்னை மாத்திக்கிறது. எனவே மக்கள் உடல் எடையை குறைக்கும்போது என்ன நடக்கும்? உடல் திடீரென்று ஒரு அச்சுறுத்தல் நிலைக்கு செல்கிறது. இது வெறும் மருந்தை பற்றியது மட்டுமல்ல. இந்த மருந்து உடல் எடையை குறைப்பதை பற்றி மட்டும் நான் பேசவில்லை. எந்த ஒரு உடல் எடை குறைப்பு நடவடிக்கையை பற்றியும் நான் பேசுகிறேன். உதாரணமா கீட்டோ டயட், அட்கின்ஸ் டயட் அல்லது எடை குறைப்பு அறுவை சிகிச்சை எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கணிசமான உடல் எடையை குறைக்கும் போதெல்லாம், அங்கே நிறைய மற்ற ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு என்ன நடக்கும்? கிரெலின் ஹார்மோன் அதிகரிக்கிறது. கிரிலின் என்பது பசியை தூண்டும் ஹார்மோன். எனவே உடல் எடையை குறைக்க பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு 1 வருடத்திற்கு பிறகும் கிரெலின் அளவு மிக அதிகமாக இருந்ததாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? உடல் அதை சரி செய்ய முயற்சிக்கிறது. அது உங்கள பழைய நிலைக்கு இழுக்க முயற்சிக்கிறது. எனவே கிரெலின் என்பது பசி ஹார்மோன். அது மிக அதிகமாக உள்ளது. லெப்டின்னா என்ன? லெப்டின் என்பது நீங்க குறைவாக சாப்பிட செய்யும் ஒரு ஹார்மோன். நீங்கள் உண்ணும் உணவின் அளவை குறைக்க இது உதவுகிறது. இது வயிறு நிறைந்த உணர்வை தரும் ஹார்மோன். எனவே அதுவும் மெதுவாக குறைந்துவிடும். என்ன நடக்கிறது என்றா, லெப்டின் குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் அதிகம் சாப்பிடுங்கள் என்று அது சொல்கிறது. மாற்றங்கள் தெரிகிறதா? எடையை குறைக்கும்போது கிரெலின் அதிகரிக்கிறது. லெப்டின் குறையுது. எனவே அடிப்படையில உடல் சொல்கிறது, சென்று அதிகமாக சாப்பிடுங்கள்.